வாட்ஸ்அப் பயன்படுத்துவதில் 13 வயதுக்கு கீழே இருக்கும் குழந்தைகளுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும்படி மெட்டா நிறுவனமானது பெற்றோர் நிர்வகிக்கும் கணக்குகளை களமிறக்கியிருக்கிறது. இந்த கணக்குகளை உருவாக்குவது முதல் அதை எப்படி பயன்படுத்துவது என்பது வரையில் இப்போது தெரிந்து கொள்ளலாம். 13 வயதுக்கு கீழே இருக்கும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய மெட்டா நிறுவனமானது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் உள்ளிட்ட ஆப்களில் பல்வேறு விதிமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகளை கொண்டு வருகிறது. இதில் புதிதாக பெற்றோர்கள் நிர்வகிக்கும் கணக்குகளை கொண்டு வந்துள்ளது. இது வழக்கமான கணக்குகள் போலவே இருக்கும். ஆனால் சைன் அப் செய்யும் போது குழந்தைகளின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் மேற்பார்வையில் இருக்கும். பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் வயது 18க்கு மேல் இருக்க வேண்டும். இதற்கு தனியாக ஆப் கிடையாது. லேட்டஸ்ட் வெர்ஷன் வாட்ஸ்அப் போதும். சைன் அப் செய்யும் போது பெற்றோர் அல்லது குழந்தைக்கான டிவைஸ் என்பதை தேர்வு செய்யலாம். பேரண்டல் கண்ட்ரோல், பிரைவசி ப்ரொடெக்ஷன், பேரண்ட் பின் நம்பர், லிமிட்டட் ஃபங்க்ஷன், பெற்றோர்கள் தங்களது குழந்தையை யாருடன் சேட் அல்லது கால் செய்யலாம் என்பதை முடிவு செய்து கொள்ளலாம். எந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேரலாம் என்பதை நிர்வகிக்கலாம். தெரியாத பயனர்களிடமிருந்து வரும் மெசேஜ்களை ரிவ்யூ செய்து கொள்ளலாம். குழந்தைகள் அனுப்பும் மற்றும் பெறும் ஒட்டுமொத்த சேட்களும் எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் செய்யப்பட்டிருக்கும். ஆகவே வாட்ஸ்அப் மட்டுமல்லாமல் வேறு யாரும் மெசேஜ்களை அணுக முடியாது. முற்றிலும் பாதுகாப்பாக இருக்கும். பெற்றோர்களிடம் கண்ட்ரோல் கொடுக்கப்படுவதால் அவர்களுக்கு 6 இலக்க பின் நம்பர் கொடுக்கப்படும். இந்த பின் நம்பர் வழியாக மட்டுமே பிரைவசி மற்றும் கம்யூனிகேஷன் செட்டிங்கை அணுக முடியும். ஆகவே பெற்றோர் அல்லது பாதுகாவலர் கணக்கை வேறு யாரும் பயன்படுத்த முடியாது. வழக்கமாக பயன்படுத்தும் வாட்ஸ்அப் போல அல்லாமல் கால்கள் மற்றும் மெசேஜ்களுக்கு மட்டுமே அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. கால், ஃபோட்டோ ஷேர் செய்வது போன்றவற்றை செய்து கொள்ள முடியாது. ஆகவே பிரைவசி பாதுகாக்கப்படுகிறது. வழக்கம் போல் கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது ஆப்பிள் ஸ்டோருக்கு சென்று வாட்ஸ்அப் டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். இன்ஸ்டால் செய்த பிறகு சைன் அப் செய்யும் போது குழந்தைகளுக்கான டிவைஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட மொபைல் நம்பர் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை கொடுத்து ப்ரொஃபைலை ஓப்பன் செய்து கொள்ளுங்கள். இப்போது இந்த குழந்தைகளுக்கான கணக்கில் QR கோட் தோன்றும். அதை பெற்றோர் பயன்படுத்தும் ஸ்மார்ட் ஃபோனிலிருந்து ஸ்கேன் செய்யுங்கள். இப்போது உங்களது வாட்ஸ்அப் கணக்கு மற்றும் வயது வெரிஃபை செய்யப்படும். பிறகு பின் நம்பரை கொடுக்க சொல்லும். 6 இலக்க பின் நம்பரை கொடுத்து விடுங்கள். அவ்வளவுதான், சைன் அப் முடிந்துவிட்டது. இப்போது பெயர், ப்ரொஃபைல், ஃபோட்டோ ஆகியவற்றை வைத்துக் கொள்ளலாம். இந்த பெற்றோர் நிர்வகிக்கும் கணக்குகளுக்கான ஆக்சஸ் படிப்படியாக கொண்டு வரப்படுகிறது. ஆகவே பல்வேறு நாடுகளில் கிடைக்க தாமதமாகலாம். இருப்பினும் லேட்டஸ்ட் வெர்ஷன் வாட்ஸ்அப் ஆப்பை டவுன்லோட் செய்து தெரிந்து கொள்ளலாம். இந்தியாவிலும் இந்த கட்டுப்பாடுகள் வருகின்றன.